புரட்சி தலைவி அம்மா மீது அவரது அமைச்சர்கள் வைத்திருந்த மரியாதை எப்படிப்பட்டது? ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி கூட இப்போ நீங்கள் ஆங்கரு என்னை நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க, இப்போ நான் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கலாம், அப்படி உட்கார மாட்டோம். அம்மா முன்னாடி இந்த சேர் நுனியில் தான் அப்படி தான் உட்காந்துருப்போம். நான் உண்மையை சொல்கிறேன், அப்படி தான் உட்காந்து. ஏன்னா அம்மா மேலே அந்த பக்தி, அந்த ஆளுமை, அதான் சப்ஜெக்ட். அம்மா கூறிய அறிவுரையை அவரது அமைச்சர் எப்படி பின்பற்றுகிறார்? இன்றைக்கு வரைக்கும் அம்மா சொன்ன அந்த வேர்ட் டு வேர்ட் என்னுடைய மைண்டில் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய உதாரணம். நீங்கள் ஜஸ்ட் எவ்வளோ பெரிய வார்த்தை. வாழ்க்கையில் நம்ம மற்ற மாதிரி வேகமாக போய் ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாது. நின்று நிதானமாக எரியணும் அப்படின்னா நின்று நிதானமாக நீங்கள் காலமெல்லாம் பொது வாழ்க்கையில் இருக்கணுன்ற ஒரு அருமையான இதை சொன்னாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் அந்த அட்வைஸை நான் எடுத்துருக்கிறேன். அதனால தான் எங்கள்கிட்ட we are down to the earth. அம்மா மீது பயபக்தியோடு அவரது அமைச்சர்கள் கண்துஞ்சாமல் மக்கள் பணியாற்றினர். ஆனால் இப்போது என்ன நிலை? மத்திரத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன்.